This video sponsored by BuyMode ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் பிராண்டட் ஐட்டம் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வணக்கம். இந்த பதிவு 6ஆம் வகுப்பு புக் ஃபீடிங்கில் 6ஆம் வகுப்போட டெஸ்ட் 1ல் முதல் டேர்மில் இருக்கிற சொற்பொருளும் கலைச்சொல்லுமான 40 கேள்விகள் டெஸ்ட்டாக பார்த்தோம். டெஸ்ட் போடுறவங்க அதையும் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்மில் சொற்பொருள் கலைச்சொல் நல்லா தெரியுதா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அதே கண்டினியூ தான் இதுவும். டெஸ்ட்டு 2ல் டேர்ம் 2ல் 57 கேள்விகள் வரைக்கும் இருக்குது. நாம் அதை பார்க்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை அதோட மீனிங்கை நம்ம கரெக்டாக பொருத்துறோமா அப்படிங்கிறத உங்களை நீங்களே செக் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஒரு நோட் எடுத்து எழுதினாலும் சரி, இன்னும் நல்லாவே மனசில் பதியும். வாங்க பார்க்கலாம். மாசற என்பதன் பொருள் அழுக்குடனா, குற்றம் இல்லாமலா, தவறாகவா, மெதுவாகவா? அழுக்குடனா, குற்றம் இல்லாமலா, தவறாகவா, மெதுவாகவா? மாசற அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் குற்றம் இல்லாமல். நான் சொல்கிற 2 நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் அதை சொல்ல முடியுதான்னு பாருங்கள். சீர்தூக்கின் என்ற சொல்லின் சரியான விளக்கம் என்ன? விரைவாக ஓடுதல், சமமாக பேசுதல், ஒப்பிட்டு ஆராய்தல், அமைதியாக இருத்தல். சீர்தூக்கின் என்பதன் சரியான விளக்கம் ஒப்பிட்டு ஆராய்தல். மாசற என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. கேள்வி நல்லா பாருங்கள். பழி, புகழ், குற்றம், குற்றமுடைய. ஆன்சர் மாசற எதிர்ச்சொல் குற்றமுடைய. அடுத்து தூற்றும்படி என்பதன் பொருள் பாராட்டும்படி, இகழும்படி, வணங்கும்படி, போற்றும்படி. தூற்றும்படி என்பதன் பொருள் இகழும்படி. மூத்தோர் என்ற சொல்லின் பொருள் என்ன? நான் 4 ஆப்ஷன் சொல்லும்போது நீங்கள் ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். இளைஞர்கள், குழந்தைகள், பெரியோர், நண்பர்கள். மூத்தோர் என்ற சொல்லின் பொருள் பெரியோர். மேதைகள் என்ற வார்த்தையின் சரியான விளக்கம் என்ன? அறிஞர்கள், வீரர்கள், வணிகர்கள், கலைஞர்கள். மேதைகள் அதோட பொருள் அறிஞர்கள். மாற்றார் என்ற சொல்லின் பொருள் என்ன? நண்பர், உறவினர், மற்றவர், மாணவர்கள். ஆன்சர் மாற்றார்னா மற்றவர். அடுத்து நெறி என்ற சொல்லின் பொருள் என்ன? நெறி பாதை, வழி, கொள்கை, அனைத்தும் சரி. நெறி என்ற சொல்லோட பொருள் அனைத்தும் சரி. பற்றாமல் என்பதன் பொருள் நிறைவாக, குறையாமல், அதிகமாக பேசுதல், மெதுவாக பேசுதல். குறையாமல், வற்றாமல் அப்படின்னா குறையாமல். நன்றி அறிதல் என்ற சொல்லோட பொருள் என்னன்னு கேட்குறாங்க. பிறர் செய்த உதவியை மறவாமை, பிறருக்கு உதவி செய்தல், நன்றி சொல்லுதல், நன்றி மறப்பது. நன்றி அறிதல் அப்படின்னா என்னென்னா பிறர் செய்த உதவியை மறவாமை தான் நன்றி அறிதல். ஒப்புரவு என்பதன் சரியான விளக்கம் உதவி செய்தல், எல்லோரையும் சமமாக பேணுதல், நட்பு கொள்ளுதல், பகைமை பாராட்டுதல். ஒப்புரவுக்கான சரியான விளக்கம் எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் என்ற சொல்லின் பொருள் என்ன? பிரிதல், நட்பு கொள்ளுதல், பகைமை பாராட்டுதல், உதவி செய்தல். நட்டல் என்பதன் பொருள் நட்பு கொள்ளுதல். 13. நந்தவனம் என்றால் என்ன? பாலைவனம், பூஞ்சோலை, காடு, மலை. நந்தவனம் என்பது பூஞ்சோலையை குறிக்கும். பார் என்ற சொல்லின் பொருள் என்ன? வானம், உலகம், கடல், மலை. பார் என்ற சொல்லின் பொருள் உலகம். பார் என்ற சொல்லின் பொருள் உலகம். ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு நினைக்காதீங்க. ஃபாஸ்ட்டாக படித்தா தான் அடுத்தடுத்து படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. பண் என்ற சொல்லின் பொருள் என்ன? நடனம், இசை, ஓவியம், சிற்பம். பண் என்பது 3 சொல்லியின் எதை குறிக்கும்? இசையை குறிக்கும். இழைத்து என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் தெரியுதா பாருங்கள். இழைத்து அப்படின்னா இந்த சிறப்பு லகரம் பார்க்கணும். அழித்து, பதித்து, வரைந்து, வெட்டி. இழைத்து என்பதன் பொருள் பதித்து. மல்லெடுத்த என்றால் என்ன? மெதுவாக, வலிமை பெற்ற, அமைதியாக, சத்தமாக. மல்லெடுத்தல் என்பது எதை குறிக்கும்? ஆன்சர் வலிமை பெற்ற. மரம் என்ற சொல்லின் பொருள் என்ன? மரம் என்ற சொல்லின் பொருள் அமைதி, வீரம், சோகம், மகிழ்ச்சி. எந்த ரான்னு பார்த்துக்கோங்க. மரம் இது வீரத்தை குறிக்கும். சமர் என்ற சொல்லின் பொருள் சமர்னா அமைதி, போர், நட்பு, உதவி. புக்கில் அந்த சமருக்கு என்ன வார்த்தை இருக்கோ அதான் படிச்சுக்கணும். சமர் என்ற சொல்லின் பொருள் போர். சமர்னா போர். எக்களிப்பு என்றால் என்ன? வருத்தமா, பெருமகிழ்ச்சியா, கோபமா, அமைதியா? எக்களிப்பு அப்படின்னா ஆன்சர் பெருமகிழ்ச்சி. எக்களிப்புனா மகிழ்ச்சி. நல்கும் என்பதன் பொருள் தருமா, எடுக்குமா, மறைக்குமா, அழிக்குமா? நல்கும் அப்படின்னா அதோட பொருள் தரும். ஆன்சர் தரும். களம் என்றால் என்ன? கப்பல், விமானம், ரயில், பேருந்து.
களம் எதை குறிக்கும்? கப்பலை குறிக்கும். கழனி என்ற சொல்லின் பொருள் என்ன? காடு, வயல், மலை, பாலைவனம். கழனி ஆன்சர் வயல். ஆழி என்ற சொல்லின் பொருள் மலை, ஆறு, கடல், வானம். ஆழி என்ற சொல்லின் பொருள் ஆன்சர் கடல். கதிர்ச்சுடர் என்ற சொல்லின் பொருள் என்ன? கதிர் சுடர் நிலவின் ஒளி, கதிரவனின் ஒளி, நட்சத்திர ஒளி, தீயின் ஒளி. கதிர்ச்சுடர் பொருள் என்ன? கதிரவனின் ஒளி. ஆன்சர் கதிரவனின் ஒளி. மின்னல் வரி என்பது எதை குறிக்கும்? வானவில்லை குறிக்குமா? மழை துளியை குறிக்குமா? மின்னல் கோடா, மேகமா? மின்னல் வரினா ஆன்சர் மின்னல் கோடு. அரிச்சுவடி என்பது எதை குறிக்கும்? பாடல் வரி, ஓவிய வரி, அகர வரிசை எழுத்துக்கள், கணித சூத்திரம். அரிச்சுவடி எதை குறிக்கும்? அகர வரிசை எழுத்துக்களை குறிக்கும். கடலுக்கு வேறு பெயர் என்ன? மலை, ஆறு, ஆழி, வானம். கடலோட வேறு பெயர் ஆழி. கதிரவனின் ஒளியை எவ்வாறு கூறலாம்? நில ஒளி, கதிர் சுடர், நட்சத்திர ஒளி, தீயின் ஒளி. கதிரவனோட ஒளியை என்னன்னு சொல்லுவோம்? கதிர் சுடர்னு சொல்லுவோம். அடுத்து 30. வானத்தில் தோன்றும் மின்னல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வானவில், மழைத்துளி, மின்னல் வரி, மேகம். வானத்தில் தோன்றும் மின்னலை என்னன்னு சொல்லுவோம்? மின்னல் வரி அப்படின்னு சொல்லுவோம். எழுத்துக்களின் முதல் வரிசை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எழுத்துக்களின் முதல் வரிசையை பாடல் வரின்னு சொல்கிறோமா, ஓவிய வரின்னு சொல்லுவோமா, அரிச்சுவடின்னு சொல்லுவோமா, கணித சூத்திரம்னு சொல்லுவோமா? எழுத்துக்களின் முதல் வரிசையை அரிச்சுவடின்னு சொல்லுவோம். எஜுகேஷன் என்பதன் தமிழாக்கம். எஜுகேஷன் வணிகர், நுகர்வோர், பாரம்பரியம், கல்வி. எஜுகேஷனுக்கு தமிழில் கல்வி. அடுத்து பிரைமரி ஸ்கூல் என்பது மேல்நிலைப்பள்ளி, தொடக்கப்பள்ளி, நூலகம், தொழில் முனைவோர். பிரைமரி ஸ்கூல் என்பது தொடக்கப்பள்ளி. ஹையர் செகண்டரி என்பதன் தமிழாக்கம். தொடக்கப்பள்ளி, மேல்நிலை, நூலகம், வணிகம். வணிகர் மேல்நிலை பள்ளி கொடுப்பாங்க, நடுநிலை பள்ளியும் கொடுப்பாங்க. இதில் ஆன்சர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் மேல்நிலை பள்ளி. லைப்ரரி என்பதன் தமிழாக்கம். பள்ளி, நூலகம், கடை, விமான நிலையம். லைப்ரரி ஆன்சர் நூலகம். எக்ஸ்கலேட்டர் என்பதன் தமிழாக்கம். குறுந்தகடு, மின் படிக்கட்டு, மின் அஞ்சல், மின் நூல். எஸ்கலேட்டர்னா என்னது? மின் படிக்கட்டு. லிஃப்ட் என்பதன் தமிழாக்கம் கேட்டிருக்காங்க. லிஃப்ட்னா மின் படிக்கட்டா, மின் தூக்கியா, மின் அஞ்சலா, மின் இதழா? லிஃப்ட்டுங்கிறதோட தமிழாக்கம் மின் தூக்கி. இமெயில் என்பதன் தமிழாக்கம் என்ன? மின் இதழா, குறுந்தகடா, மின் அஞ்சலா, மின் நூலா? இமெயில் என்பதன் தமிழாக்கம் மின் அஞ்சல். காம்பேக்ட் டிஸ்க் என்பதன் தமிழாக்கம் மின் அஞ்சல், குறுந்தகடு, மின் நூல், மின் இதழ்கள். காம்பேக்ட் டிஸ்க் என்பதோட தமிழாக்கம் ஆன்சர் குறுந்தகடு. புக் என்பதன் தமிழாக்கம் குறுந்தகடா, மின் நூலா, மின் அஞ்சலா, மின் இதழா? புக் அப்படின்னா மின் நூல். மேகசின் என்பதன் தமிழாக்கம் குறுந்தகடு, மின் நூல், மின் அஞ்சல், மின் இதழ்கள். மேகசின் என்பது மின் இதழ்களை குறிக்கும். மேகசின்னா மின் இதழ், புக்குன்னா மின் நூல், மின் நூல். அதே வெல்கம் என்பதன் தமிழாக்கம் சில்லுகள், ஒப்பனை, நல்வரவு, சிற்றுண்டி. வெல்கம் என்பதன் தமிழாக்கம் நல்வரவு. ஸ்கல்ப்சர் என்பதன் தமிழாக்கம் சிற்பங்கள், சில்லுகள், ஆயத்த ஆடை, ஒப்பனை. ஸ்கல்ப்சர் என்பது எதை குறிக்கும்? ஸ்கல்ப்சர் அப்படின்னா சிற்பங்களை குறிக்கும். சிப்ஸ் என்பது தமிழாக்கம் சிப்ஸ் என்பதன் தமிழாக்கம் சிற்பங்கள், சில்லுகள், ஆயத்த ஆடை, ஒப்பனை. சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள். ரெடிமேட் ட்ரெஸ் என்பதன் தமிழாக்கம் சிற்பங்கள், சில்லுகள், ஆயத்த ஆடை, ஒப்பனை. ரெடிமேட் ட்ரெஸ்ஸுங்கிறது ஆயத்த ஆடை. மேக்கப் என்பதன் தமிழாக்கம் சிற்பங்கள், சில்லுகள், ஆயத்த ஆடையை குறிக்குமா, ஒப்பனையை குறிக்குமா? மேக்கப் என்பதன் தமிழாக்கம் ஒப்பனை. டிஃபன் என்பதன் தமிழாக்கம் என்ன? சிற்றுண்டி, பண்டம், கடற்பயணம், வணிகர். டிஃபன் என்பதன் தமிழாக்கம் சிற்றுண்டி. அடுத்து கமோடிட்டி என்பதன் தமிழாக்கம் என்ன? சிற்றுண்டி, பண்டம், கடற்பயணம், வணிகர். ஆன்சர் பண்டம். ஓஏஜ் என்பதன் தமிழாக்கம் சிற்றுண்டி, பண்டம், கடற்பயணம், வணிகர். ஆன்சர் கடற்பயணம். அடுத்து ஃபெரிஸ் என்பதன் தமிழாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிற்றுண்டியா, பண்டமா, கடற்பயணமா, பயணப்படகா? FERRIS ஃபெரிஸ் அப்படிங்கிறது பயணப்படகுகள். அடுத்து ஆண்டர்பிரனர் என்பதன் தமிழாக்கம் நுகர்வோரா, வணிகரா, தொழில் முனைவோரா, கலப்படமா?
ஆன்சர் தொழில் முனைவோர். ஹெரிட்டேஜ் என்பதன் தமிழாக்கம் பாரம்பரியம், கலப்படம், நுகர்வோர், வணிகர். ஹெரிட்டேஜ் பாரம்பரியம். ஆன்சர் பாரம்பரியம். அடல்ட்ரேஷன் என்பதன் தமிழாக்கம் கேட்டிருக்காங்க. பாரம்பரியம், கலப்படம், நுகர்வோர், வணிகர். அடல்ட்ரேஷன் என்பது கலப்படம். ஆன்சர் கலப்படம். கன்சூமர் என்பதன் தமிழாக்கம் கேட்டிருக்காங்க. நுகர்வோர், வணிகர், தொழில் முனைவோர், கலப்படம். கன்சூமருக்கு என்ன தமிழாக்கம்? நுகர்வோர். மெர்ச்சன்ட் என்பதன் தமிழாக்கம் நுகர்வோர், வணிகர், தொழில் முனைவோர், கலப்படம். மெர்ச்சன்ட் என்பது வணிகர். அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி யாராவது ரிவைஸ் பண்ணால் உங்களுக்கு 4 ஆப்ஷனோட ரீகால் பண்ணும்போது டக்குன்னு அது மனசில் பதியுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பதிவு. நீங்கள் டெஸ்ட்டாக எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பயனுள்ளதாக இருக்கும். எப்போவுமே மறக்காது. தொடர்ந்து படிங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நன்றி, வணக்கம்.